ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு லாக்டவுன். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வர பாருங்க. இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. இது ஒரு இந்தியன் ஹாரர் படம். நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டும் அனிதா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து சரின்னு சொல்லிட்டு பாஸ்ட் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அந்த சீன் கட் ஆகி அப்படியே பிளாஷ்பேக்க போட்டு ஓபன் பண்றாங்க. ஹீரோயினோட ஸ்ட்ரீட்ல சிக்குமுடி வாங்கிய ஒருத்தர் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஹீரோனை லவ் பண்ற ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டும் அவ ஒரு ஆளுன்னு நல்லாவா இருக்கா, முடிதான் நல்லா இருக்கு, அவளை போய் லவ் பண்றியடா அப்படின்னு சொல்ல அவ முடிதாண்டா அழகே அப்படி சொல்லி இப்படி அவங்களுக்குள்ள அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிக்கமுடி வாங்குறவனை ஹீரோன் முறைச்சு பார்த்துக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. ஹீரோன் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே காட்டுறாங்க. ஒவ்வொரு கம்பெனியை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க எந்த கம்பெனிலுமே ஹீரோனுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரியே தெரியல. இருந்தாலும் ஹீரோன் அதை எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்காம ஹாப்பியா தான் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா வேலை பார்க்குற அந்த இடத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு அங்கே வேலை பார்க்குற அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பீஸ் கட்ட காசு கேட்கறாங்க. ஆனா அவரும் காசு இல்லமா அப்படி சொல்ல அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஓனர் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து படிப்பு தான் முக்கியம், என்னோட பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கும் போது இவனாலலாம் படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு என்னோட பொண்ணு டாக்டர் படிச்சு முடிக்க போறா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனோட அப்பா ஊர்ல நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு பேசுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு பேசுவாங்க, இவங்க பேச்செல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுக்கவே கூடாதுன்ற மாதிரி பேசுறாரு. அங்கே கட் பண்ணி எப்பயும் போல ஹீரோனோட தெருவுல சிக்குமுடி வாங்கி விக்கிறவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோனா அவங்க அம்மா கிட்ட இவன் எப்ப பாரு என்ன பார்த்தே சிக்குமுடி அப்படி கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மாவும் சும்மா ரெடி அவங்ககிட்ட போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோன் அதெல்லாம் கேட்கல. அவங்க அம்மா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இருடா இரு கீழே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. சிக்குமுடி விக்கிறவனை பார்த்து எப்ப பாரு என்ன பார்த்தே சிக்குமுடின்னு கத்திக்கிட்டு இருக்க, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோன் சொல்ல அதை கேட்ட அவனும் உங்க முடிக்கு நான் செம்ம ஃபேனு, நான் மட்டும் இல்ல உங்க தலைமுடிக்கு இந்த ஏரியாவிலே ஒரு கூட்டமே ஃபேனா இருக்காங்க, உங்க முடி அப்படியே கடல் அலை மாதிரி இருக்குமா, உங்க முடியோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்க சீகக்காய் பவுடர் வெந்தயம் அப்படின்னு ஹீரோன் சொல்ல ஓஹோ இயற்கையின் நறுமணமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அந்த சீன் கட்டாகி ஹீரோனை லவ் பண்ணி இருக்கிற சிவா அப்படிங்கிற ஒருத்தன் டாக்டர் கிட்ட ஏதோ செட்டில்மெண்ட் மாதிரி இல்லீகலா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சீன் கட்டாகி அடுத்த சீன்ல ஹீரோனோட அப்பாவும் அவரோட ஓனரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஓனரோட ஒய்ஃப் அவருக்கு கால் பண்றாங்க. ஓனர் எடுத்ததும் எங்க இவ்வளவு நேரமா நீங்க போன் எடுக்கல அப்படின்னு கேட்க ஏமா இவ்வளவு பதட்டமா பேசுற என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சீன் கட் ஆகி அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஸ்டேஷன்ல ஓனரோட ஒய்ஃப் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கமிஷனர் ஓனரை பார்த்து உங்க பொண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்ல அதை கேட்ட ஓனரும் ஓனரோட ஒய்ஃபும் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கமிஷனரும் உங்க மேலதான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, நீங்க அவங்களை பிரிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஓனர் பொண்ணு அங்க வராங்க. அவங்கள பார்த்து ஓனரோட ஒய்ஃபும் அழுதுகிட்டு இப்படி எங்க தலையெல்லாம் மண்ணலி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. பையன் பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்க அந்த பொண்ணோட அப்பா ஒரு நிமிஷம் என்னோட பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண பையனும் அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, ஏதாச்சும் பேசி எங்களை பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான். கமிஷனரும் இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத உரிமையாடா பேச விட போறியா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் சரி பேசட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே போய் நிக்கிறான். மறுபடியும் ஓனர் அவரோட பொண்ணு கிட்ட கெஞ்சிறாரு. ஆனா அவங்க கேட்கறதாவே இல்ல. அப்பாவும் அம்மாவும் மாத்தி கெஞ்சி பாக்குறாங்க. அந்த பொண்ணு யாரோட பேச்சையும் கேட்காம ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்து அவங்களோட போய் நிக்க ஓனர் அவரோட பொண்ணோட கால்ல வந்து விழுகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மனசு இறங்காம நிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா பெத்த அப்பாவே கால்ல விழுவஸ்டேல நீல நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த சீன் கட் ஆகி ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஹீரோனோட அப்பா நடந்த எல்லாத்தையும் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி அழுதுகிட்டே நாளைக்கு நமக்கு வந்து நிலைமை வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களோ நம்ம பெத்த ரெண்டு பொண்ணுங்களும் தங்கமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹீரோன் யதார்த்தமா மறைஞ்சிருந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் எப்பயும் போல ஜாப் தேடி வெளியில போய்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல அந்த ஜாப் கிடைக்காம இருக்கமோ வரும்போது அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி எங்கேயுமே வேலை கிடைக்கல, வெளியூருக்கும் வீட்டுல விட மாட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, உன்னோட கம்பெனில ஏதாச்சும் ஓப்பனிங் இருந்தா சொல்லு அப்படி சொல்றாங்க. அந்த பொண்ணு சரி நாளைக்கு என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வா இதை பத்தி பேசுவோம் அப்படி சொல்றாங்க. ஹீரோன் சரின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட ஸ்ட்ரீட்ல ஹீரோனை லவ் பண்ற சிவா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான்ல அவன் பொக்கியோட வந்து நிக்கிறான். ஹீரோனுக்கு பின்னாடி ப்ரப்போஸ் பண்ணிட்டே போக ஹீரோன் ஹெட்செட்டை மாட்டிட்டு என்ன சொன்னீங்க புரியல அப்படி சொல்ல நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னோட லவ் ஏத்துக்கங்க அப்படி சொல்ல ஹீரோனோ எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, தேவையில்லாம எனக்கு பின்னாடி சுத்தி நீங்க உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அவங்க போனத உடனே சிவாவோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து என்னடா உங்களோட லவ்வை ஏத்துக்கலையா அப்படின்னு கேட்க இல்லடா அப்படின்னு சிவாவும் சொல்றான். அந்த சீன் கட் ஆகி ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட 200 ரூபாய் கொடுமா அப்படின்னு கேட்க காலையில தானே காசு வாங்கிட்டு போன மறுபடியும் காசு கேட்கற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோ அவங்க வாங்கிட்டு போன காசுக்கு அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்கிருந்து மீரான்னு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகும்போது ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்டு மீனா கால் பண்ணி எங்கடி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மீரா ஜாப் விஷயமா வர சொன்னா அதனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப நாளா என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான்னு சொன்னல அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான், நான் எல்லாம் திட்டி விட்டுட்டேன், இனிமே என் பின்னாடி அவன் வரவே
தொலைய மாட்டான் அப்படி சொல்றாங்க. அதுக்கு மீனாவும் அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வயசுல பொண்ணு இருந்திருக்கும், அங்கிள் மாதிரி இருந்துட்டு அவனுக்கு லவ் கேக்குதா அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனும் இவன் மட்டும் இல்ல 1000 பேர் என் பின்னாடி வந்தாலும் நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், சரி மீராவோட அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு நான் போயிட்டு வந்து கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மீரா ஹீரோனை கார்ல எங்கே கூட்டிட்டு போறாங்க. எங்கடி கூட்டிட்டு போற அப்படின்னு ஹீரோன் கேட்க உனக்கு வேலை தானே வேணும் வா அப்படி சொல்லி ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே பீச்ல ஹீரோன் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தனியா இருக்கா. அங்க 3 பேர் ஹீரோனை பார்த்துட்டு போறதுக்குள்ள இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோ அவங்க ஃப்ரெண்டு மீராவுக்கு கால் பண்ணி இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு பாப்போம் அப்படி சொல்ல எங்கடி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பார்ட்டிக்கு மீரா கூட்டிட்டு வந்தா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பணும், இங்க வேற ஒரு உலகம் மாதிரி இருக்குடி, இந்த மாதிரி இடத்த எல்லாத்தையும் நான் சினிமால தான் பாத்திருக்கேன், செம்ம என்ஜாய் இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு மீனா அப்புறம் எதுக்கு கிளம்பி வர, நீ நைட்டு அங்கேயே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படி சொல்ல அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், லேட் ஆனாலே திட்டுவாங்க, இதுல நைட்டு வரலன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட மீனா அதை நான் பாத்துக்கிறேன், இப்ப அம்மாவுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் நீ பேசு அப்படி சொல்லி கான்ஃபரன்ஸ்ல மீனா ஹீரோட அம்மா கிட்ட இன்னைக்கு நைட்டு அனிதா என் கூட இருக்கட்டுமா, யாருமே எங்க வீட்டுல இல்ல அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனோட அம்மாவும் அப்படியாமா சரிமா அப்படி சொல்றாங்க. அனிதா நீங்க விட மாட்டீங்கன்னு பயப்படுறா, ஒரு வார்த்தை அவகிட்ட பேசுங்களேன் அப்படி சொல்ல ஹீரோனோட அம்மாவும் இருந்துட்டு வாமா அப்படி சொல்றாங்க. ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட போறாங்க. அங்க மீராவும் பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தனை இன்ட்ரோ பண்ணி வைக்க நெக்ஸ்ட் மந்த் என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணிக்க அப்படி சொல்ல ஹீரோனும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே பிரதீப்பும் மீராவும் ஹீரோனை பார்ட்டில என்ஜாய் பண்ண கூட்டிட்டு போறாங்க. பார்ட்டில கம்பல் பண்ணி ஹீரோனுக்கு பிரதீப்பும் ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஹீரோனும் சாப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே சிவாவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு சிவாவுக்கு கால் பண்ணி டேய் இங்க வந்து பாரு ஆளு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்றத அப்படி சொல்ல சிவாவும் உடனே அங்கே வந்து ஹீரோனை பார்க்க ஹீரோன் குடிச்சிட்டு ஆடிட்டு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நிதானம் இல்லாம ஆயிடுறாங்க. அதை பார்த்த மீராவும் பிரதீப்பை கூப்பிட்டு வா ரூமுக்கு அனிதாவை கூட்டிட்டு போலாம் அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு ரூம்ல ஹீரோனை விட்டுட்டு அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. மறுநாள் ஹீரோன் வீட்டுக்கு ரொம்பவே டயர்டா வராங்க. அங்க ஒரு லேடி ஹீரோன் கிட்ட என்ன நைட்ல தூங்கல போல அப்படின்னு சொல்ல ஆமா ஆண்டி குரூப் ஸ்டடி அப்படின்னு ஹீரோன் சொல்ல அவங்க ஹீரோனுக்கு கேட்கற மாதிரியே வாய்க்குள்ளேயே படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, குரூப் ஸ்டடி யார்கிட்ட போய் சொல்ற அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோனும் அதை கேட்டுட்டு ரொம்பவே டயர்டா பெட்ல வந்து தூங்குறாங்க. அப்படி 2 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. அதுல ஹீரோனுக்கு பிரதீப் கால் பண்ணி சாரி அனிதா உன்னோட ஜாப் விஷயத்துல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நீ ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்க, ஒரு ஓப்பனிங் இருக்கு, 40K சேலரி உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப் அப்படி சொல்லிட்டு ஹீரோனை போன வச்சிடறாங்க. அப்படி ரொம்பவே சந்தோஷமா ஹீரோனோ அவங்க அப்பத்தா தங்கச்சி அப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இன்னில இருந்து நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கிருச்சுமா அப்படி சொல்லி மறுநாள் ஹீரோனோட ஃபேமிலி ஹீரோனோட அப்பாவோட ஓனரை பார்க்க போறாங்க. அங்க அவரோட பொண்ணு ஓடி போனதுனால ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நாங்க இருக்கோம்ல அப்படி சொல்ல நீ என்னமா பண்ற அப்படின்னு அவர் ஹீரோனை பார்த்து கேட்க அடுத்த மாசம் வேலைக்கு போன அங்கிள் அப்படி சொல்றாங்க. அப்பா உங்களை படிக்க வைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாருமா, இனிமே அவரை நல்லா பாத்துக்கணும், எந்த ஒரு கெட்ட பேரும் எடுக்காம பாத்துக்கணும் அப்படி சொல்லும் போது ஹீரோனுக்கு இருமல் வர என்னமா இப்படி இருமுற, ஹாஸ்பிட்டலுக்கு போமா அப்படி சொல்ல சரி அங்கிருந்து எல்லாருமே போறாங்க. ஹீரோனோ அவங்களோட தங்கச்சியும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோனோ அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே டாக்டர் கிட்ட சொல்ல பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வருது அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனால ரெகுலர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படி சொல்லி உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோனோ அவங்க தங்கச்சிய வாடி போலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த ஹீரோனோட அம்மா ஹீரோன் கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்லம்மா டேப்லெட் போட்டா சரியாருன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி போன நோண்டிக்கிட்டே இருக்காம ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போக அன்னைக்கு நைட்டு ஹீரோன் ஒரே அப்செட்டா இருந்துட்டு மறுநாள் எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம பாத்ரூமுக்கு போய் பிரெக்னன்ட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பாசிட்டிவ் வருது. அதை பார்த்த ஹீரோனும் ஷாக் ஆகி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படி சொல்ல தண்ணி சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. ஹீரோன் இதுக்கு முன்னாடி டாக்டர் பார்க்க வந்தப்ப அப்ப டாக்டர் ஹீரோன் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க கன்சீவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல ஹீரோனோ டாக்டரை காசு கொடுங்க தானே சொல்றீங்க அப்படி சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. அதை நினைச்சு பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்கேன் எடுக்க ஹீரோனை கூப்பிடுறாங்க. ஸ்கேன்ல பார்த்ததுல ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க அப்படி சொல்றாங்க. அதை ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை வர சொல்லி அவங்க கிட்ட சொல்ல எப்படின்னு கேட்க அன்னைக்கு பார்ட்டில தான் நடந்துக்கணும், வேற எங்கேயுமே நான் ஸ்டே பண்ணல அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டும் அப்படியா நீ போதையில இருந்த அப்படி சொல்லிட்டு வா ஸ்டேஷனுக்கு போலாம், அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்ல ஆனா ஹீரோனும் இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிரும், அவங்க செத்துருவாங்க அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட மீனா சரி வா டாக்டர் கிட்ட அப்படி சொல்லி ஹீரோயின் பார்த்து அந்த டாக்டர் கிட்டே போயிட்டு ரிப்போர்ட்டை காட்ட நான் யாருக்கிட்டையுமே பிசிக்கல இல்ல அந்த மாதிரியான பொண்ணுலாம் கிடையாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு சொன்னப்ப நம்பலையில இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல அதுக்கு மீனாவும் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இவ இல்ல, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, நீங்க தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும், இவளுக்கு அப்பார்ட் பண்ணிருங்க அப்படி சொல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லாருமே இதைத்தான் சொல்றீங்க அப்படி சொல்ல ஹீரோனும் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. செக்யூரிட்டியை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு டாக்டர் அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோனும் மீனாவும் நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு வராங்க. அங்கே வந்து அந்த ஷாப்ல ஒர்க் பண்ற ஒருத்தர்கிட்ட அபாசன் டேப்லெட் கொடுங்க அப்படின்னு கேட்க அவரோ அபாசன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு டேப்லெட்டை மாத்தி போட்டா
போட்டாலும் உயிரே போயிடும், வேற யாராச்சும் போய் பாருங்க அப்படி சொல்றாரு. அங்கிருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அபாசன் பண்ண கேட்க அந்த டாக்டரும் நான் பண்றேன், ஆனா உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோன் வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் மேடம் அப்படி சொல்ல என்னாலாம் பண்ண முடியாதுமா அப்படி சொல்லிடுறாங்க. அதோட ஹீரோன் வீட்டுக்கு வராங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல காட்டின அந்த சீனை இப்ப காட்டுறாங்க. ஹீரோன் அழுதுகிட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோன் வீட்டுக்கு போய் தூங்கும் போது ரொம்பவே ஃபீவர் அடிக்கிறத ஹீரோனோட பாட்டி பார்த்துட்டு அது எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. எல்லாரும் வந்து என்னாச்சுமா அப்படின்னு ஹீரோனுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. மறுநாள் ஹீரோனை தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது 3 வாரம் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அதை பார்த்தது ஹீரோன் ஷாக் ஆகி மீனாவுக்கு கால் பண்ணி என்னடி லாக்டவுன் போட்டிருக்காங்க அப்படி சொல்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மறுநாள் ஹீரோன் போனை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போக அதை ஹீரோனோட தங்கச்சி எடுத்து பாக்குறாங்க. அவங்க பார்த்துதான் அவங்க கூட ஹீரோனை சண்டை போட அங்கே வந்து ஹீரோனோட அம்மா நீ வர வர சரியில்லை, எப்பா பாரு போன நோண்டிக்கிட்டே இருக்க, கேட்டா கோவப்படுற, இப்பெல்லாம் நீ சரியில்லை அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம போன்ல பார்த்து பப்பளி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோகமாக ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோனோ வீட்டுக்கு தெரியாம அவங்க கன்சீவா இருக்கிறத மறைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சாகு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனு மீனாவும் மறுபடியும் மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. அங்கிருந்த அந்த பையன் அன்னைக்குதான் சொன்னல அப்புறம் எதுக்கு மறுபடியும் வரீங்க அப்படின்னு கேட்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மீனா அந்த பையன் கிட்ட சொல்ல அந்த பையன் ஒரு டாக்டர் நம்பர் கொடுக்குறான். ஹீரோனு மீனாவும் அந்த டாக்டர் பார்க்க போறாங்க. ஆபாசன் பண்ண 30,000 ரூபாய் வேணும் அப்படி சொல்ல சரி ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே கேட்டு கலெக்ட் பண்ணி 20,000 ரூபாய் தெரியிருக்கு. அதை டாக்டர் கிட்ட வந்து கொடுத்து இதை வச்சு எப்படியாச்சும் ஆபரேஷன் பண்ணுங்க அப்படி சொல்ல டாக்டரும் மீதம் 10,000 ரூபாய் கொண்டு வாங்க அப்படி சொல்லி 20,000 ரூபாயை வாங்கி வச்சுக்கிறாரு. ஹீரோன் மீனாவும் காசு ரெடி பண்றதுக்கு அங்கிருந்து போறாங்க. ஹீரோன் வீட்டுக்கு அப்செட்டா போறத ஹீரோனோட அம்மா நோட் பண்ணிடுறாங்க. ஹீரோன் ரூமுக்குள்ள போய் பிரதீப்புக்கு கால் பண்ணி 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்க பிரதீப்பும் சரின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாரு. அதை எடுத்துக்கிட்டு மறுநாள் டாக்டர் பக்கம் ஹீரோன் மீனாவும் போக அங்க டாக்டருக்கு கொரோனா அப்படி சொல்லிட்டு போலீஸ் அவங்கள அலோவ் பண்ணல. அதோட அழுதுகிட்டே ஹீரோனோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்க அங்க டாக்டர் கிட்ட வேலை பார்த்த கம்பவுண்டர் ஒருத்தன் வரான். அவங்கிட்ட இவங்க பிரச்சனையை அவங்க சொல்ல சரி நான் டேப்லெட் வாங்கி தரேன் 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்க 10,000 ரூபாயை கொடுக்குறாங்க. ஆனா மீனா அவன் மேல நம்பிக்கை இல்லாம வேண்டான்னு சொல்ல ஆனா ஹீரோன் கொடுத்துடுறாங்க. உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு மீனாவும் அவங்கிட்ட போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க. வவ்வால் தோப்பு தான் என் வீடு, அங்க வந்து என்ன கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. மறுநாள் கால் பண்ணி பார்த்துருக்கு போனை எடுக்காம இருக்கவும் ஹீரோனும் மீனாவும் 2 பேருமே அவரை தேடி அவர் சொன்ன அந்த இடத்துக்கு போக அங்கே போய் விசாரிச்சதுல அவரை யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோட அம்மா ஹீரோனோட அப்பா கிட்ட அவ சரியில்லை, இங்க என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிங்க அப்படி சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்ல இங்க ஹீரோன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற வழியில சிவா அங்கே வரான். பின்னாடி வராதுன்னு சொன்னா புரியாது அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே சிவாவும் அன்னைக்கு பார்ட்டியில நீ குடிச்சது தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றான். சரியா அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டும் இவனுக்கு தான் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க, இவனுக்கு தான் இதை பண்ணிருக்கணும், இது அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனை வேண்டான்னு சொல்லி பயப்படுறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா கால் பண்ண ஹீரோன் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோனோட அம்மாவும் எங்கடி போன நைட் டைம்ல அப்படின்னு கேட்க ஹீரோனோ தலை வலிக்குதுமா பேசாதமா அப்படின்னு சொல்ல என்னடி கேள்வி கேட்ட திமிரா பேசுற, எவன் கூட சுத்திட்டு வர அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோன் கோவப்பட்டு திட்ட ஹீரோனோட அம்மாவும் விளக்கமரம் எடுத்து அடி அடிச்சு போட்டுறாங்க. அங்க ஹீரோனோட ஃபேமிலி வந்து விளக்கி விட கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு செத்துலாம் அப்படி சொல்லி தூக்கு போடுறாங்க. அதை ஹீரோனோட தங்கச்சி பார்த்து காப்பாத்தி ஹீரோனோட அம்மாவும் தெரியாம அடிச்சிட்டமா மன்னிச்சிடுமா அப்படி சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி இப்ப யாரையாச்சும் லவ் பண்றாளாமா, இன்னைக்கு தூக்கு போடவே போயிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மீனாவும் ஷாக்காக ஹீரோனோட அம்மாவும் அப்பா கிட்ட நம்ம பொண்ணு ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, அதனாலதான் அடிச்சேன் அப்படி சொல்ல ஹீரோனோட அப்பாவும் நீ பாத்தியா அப்படி சொல்லி திட்டுறாரு. இல்லைங்க சொன்னாங்க அப்படி சொல்ல சரி நம்ம பொண்ணு கிட்ட கேக்குறேன் அப்படி சொல்லி ஹீரோனோட அப்பாவும் கேட்க அப்படிலாம் இல்லப்பா நான் யாரையும் லவ் பண்ணலப்பா அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு கொரோனா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ண சொல்லிட்டு யாரையுமே அலோவ் பண்ணாம இருக்காங்க. அங்கே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு மீனாவும் ஹீரோனை திட்டுறாங்க, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, சூசைட் அட்டெண்ட் பண்ண பாத்திருக்க, பெரிய எவ்வளவு நீ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோ என்ன என்னடி பண்ண சொல்ற, எவனோ ஒருத்தர் பண்ண தப்பால நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன், இருக்க வயிறு வேற பெருசாகிட்டே போகுது, வாமிட்டு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு நீ செத்த போஸ்ட்மார்ட்ல நீ கன்சீவா இருக்கன்னு தெரியாம போயிருப்போது அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படி சொல்றாங்க. அப்படி சோகமா ஒரு சாங்குமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங்குல ஹீரோன் வயிறை மறைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளையும் கடக்க ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட அப்பாவுக்கு அவரோட ஓனரும் அவரோட ஒய்ஃபும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு போன் வருது. அதை கேட்ட அவர் ஒரு பக்கம் அழுது கத்துறாரு. அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோன் மறுபடியும் அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை பார்க்க போறாங்க. அங்க அவரு இன்னும் நீங்க அபார்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்க நீங்க சொன்ன டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவருக்கு இப்போ கொரோனான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல இப்ப எத்தனை மாசம் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்க ஹீரோனோ 4 மாசம் அப்படி சொல்றாங்க. இப்ப அபார்ட் பண்றதுல ரொம்பவே ரிஸ்க், ஆபரேஷன் தான் பண்ண முடியும் அப்படி சொல்றாரு. நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க நம்பினாலும் நம்பலேட்டாலும் இதுதான் உண்மை, நான் தப்பான பொண்ணு இல்ல, எப்படியாச்சும் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட அந்த ஷாப் ஓனரு ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கு அபார்ட் பண்ணணும் அப்படி சொல்ல லாக்டவுன்ல கூட சும்மா விட மாட்டியாடா
சரி வர சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோன் மீனாவும் கால் பண்ணிக்கிட்டே அந்த லொகேஷனுக்கு போறாங்க. அங்க ஹீரோனை லவ் பண்ண சிவா தான் இருக்கான். அவனை பார்த்த ஹீரோனோ இவன் என்ன எங்க வீட்டுல சொல்லிடுவான், வேண்டாம் நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படி சொல்ல இவனை விட்டா வேற ஆளே நமக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சிவா கிட்ட போய் பேசுறாங்க. அவரோ 75,000 ரூபாய் ஆகும் அப்படி சொல்ல என்னது 75,000 ரூபாயா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்ப வேற இடத்த பாத்துக்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. மீனாவும் ஹீரோன் கிட்ட எவ்வளவு வந்தாலும் ரெடி பண்ணி தானே ஆகணும் அப்படி சொல்றாங்க. ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டுமே கால் பண்ணி கேட்டு 20,000 ரூபாயை கலெக்ட் பண்ணிட்டு இனி 50,000 ரூபாய்க்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிவில நகைக்கு வர அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருந்த வளையல திருடிடுறாங்க. திருடிட்டு போயிட்டு நகை கடைக்கு கால் பண்ணி அங்க ஒர்க் பண்ற ஒருத்தரை வர சொல்லி அவர்கிட்ட வளையல வித்து காசு வாங்குறத ஹீரோனோட அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாத்துறாரு. அப்படியே ஹீரோன் மீனாவுக்கு கால் பண்ணி பணம் ரெடி ஆயிடுச்சு, டாக்டர் பார்க்க போலாம் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. மீனா வந்ததுமே டாக்டர் கிட்ட பணத்தை கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு டாக்டர் எத்தனை மாசம் அப்படி கேக்குறாங்க. 3 சொல்லிடுறாங்க. மெடிக்கல் ஓனரும் 5 உண்மையை சொல்லாதீங்க அப்புறம் அபார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்ல அதனால ஹீரோன் 3 சொல்றாங்க. ஆனா அந்த டாக்டர் ஸ்கேன்ல பார்த்து 5 ஆகுது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறாரு. வெளியில போயிட்டு சிவாவுக்கு கால் பண்ணி 3 மாசம்னு சொன்ன 5 மாசம் ஸ்கேன்ல கட்டுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னடா அப்படின்னு கேட்க 5 மாசம்லாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. ரிஸ்க்னா என்ன, ஒரு 1 லட்சமா கேளு அப்படி சொல்ல டாக்டர் சரி சொல்லிட்டு வெளியில வரும்போது ஹீரோன் மீனாவும் அங்க இருந்துட்டு டாக்டர் கிட்ட கெஞ்சுறாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் பண்ணுங்க அப்படி சொல்ல டாக்டரும் முடியாது 1 லட்சம் வேணும் அப்படி சொல்ல மீனாவும் கோமா டாக்டர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோவமான டாக்டரும் உங்களை கிளீன் பண்ணி வர்றது தான் என் வேலையா, எப்படி 2 பேருக்கும் சண்டை பெருசாகிட்டே போகுது. டாக்டர் மீனாவை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோன் மீனாவை பிடிச்சி இழுத்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன், நீ வேற சண்டை போடுற அப்படி சொல்லி டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லி பேச போறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோன் வளையல வித்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு போல மாத்தி மாத்தி கால் பண்ணி ஹீரோன் கிட்ட கேட்க பாக்குறாங்க. ஹீரோன் எதுவுமே சொல்லாம வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் டாக்டரோட கால்ல விழுந்து அபார்ட் பண்ண சொல்லி கெஞ்சுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோன் வீட்டுல போன் வந்துகிட்டே இருக்கு. அந்த டாக்டரும் சரின்னு சொல்லி அபார்ட் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் சிவாவுக்கு கால் பண்ணி அமௌண்ட்டை போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு கம்பவுண்டரா இருந்துகிட்டே இந்த வேலை பாக்குற நீலாம் டாக்டரா இருந்தா ஊரே வித்திருப்ப அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனை மீனா கூட்டிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து ஹீரோன் அழுகுறாங்க. அதான் அபார்ட் பண்ணியாச்சுல ஏன் அழுகுற அப்படின்னு கேட்க ஹீரோனோ அந்த டாக்டர் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணாதான் அபார்ட் பண்ணுவேன்னு சொன்னாண்டி, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன், எனக்கு வேற வழியே தெரியல, அருவருப்பா இருக்கு அப்படி சொல்லி அழுகுறாங்க. அதை கேட்ட மீனா அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சிறப்பை தூக்கிட்டு போக ஹீரோனோ அவங்களுக்கு நடந்த தப்புக்கு யார் காரணம்னு ஒவ்வொருத்தரையா நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே ரோட்ல நடந்து வராங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே காஸ், இது ஒரு ஹாரர் படம் கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் மூவி. நம்ம தொடர்ந்து ஹாரர் படமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதனால இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே அப்படி சொல்லிட்டு தான் இந்த படத்தை போட்டிருக்கோம். இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.